கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம்தான் இந்த வசனத்தை கொண்டு தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை அறியாத எருசலேம் ஜனங்களும் எருசலேம் ஜனங்களின் அதிகாரிகளும் அவர் என்ன பண்ணாங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாங்க, சிலுவையில் அறைந்து கொலை செய்தாங்க. ஆனால் அதன் முடிவு எப்படியாய் முடிந்ததாம்? அவர்கள் அறியாமல் செய்த அந்த காரியத்தின் முடிவு தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சித்தம் வைத்திருந்தாரோ, என்னென்ன வார்த்தைகளை தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு முன் அறிவித்தாரோ அந்த வாக்கியங்கள் ஒன்றும் குறையாமல் முழுமையாய் நிறைவேறும்படியாய் அதை அறியாத ஜனங்கள் செய்த காரியம் முடிவுக்கு வந்தது. அறியாம தான் செஞ்சாங்க, ஆனால் அதன் முடிவு வசனம் நிறைவேறியது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்த எல்லா காரியமும் ஒன்றும் குறையாமல் நிறைவேறியது. இதைதான் தேவஜனங்களாகிய நமக்கு இந்த நாளில் ஒரு பலனாய் கர்த்தர் உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டம், தேவன் நமக்கு தந்திருக்கிற தரிசனம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் நம்மை நம்ப பண்ணின அவருடைய வசனங்கள், இவைகளை அறியாத நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்கு விரோதமாய் என்ன செய்தாலும், அவர்கள் என்ன பேசினாலும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த அந்த வார்த்தை நிறைவேறக்கூடாது, வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி மற்ற மனுஷர்கள் எதிராக என்ன செய்தாலும் கர்த்தர் இன்று தேவஜனங்களாகிய நம்மை பலப்படுத்த அவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். யார் என்ன செய்தாலும் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் குறையாமல் நிறைவேறினது என்று எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரை குறித்தும் எழுதும்படியாய், அநேகர் அறிக்கை செய்யும்படியாய் கர்த்தர் எழுந்தருளப் போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நாமும், அவரை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கப்பட்ட நாமும், நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் அதை யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அவங்க நமக்கு எதிராய் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு என்ன செஞ்சாலும் அவை எல்லாமே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நோக்கி, நம்மை குறித்து தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் இவை எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நமக்கு எதிராய் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி நம்மை குறித்து தேவன் தந்திருக்கிற வார்த்தைகள் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், மேலான மகிமையான உயர்வான காரியங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதை தெரியாமல் அவர்கள் செய்கிற எல்லா எதிரான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொண்டிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. இவனுடைய வாழ்க்கையில் எப்படி தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை இல்லாமல் போக பண்ணும்படியாய் அவனுடைய வாழ்க்கையவே என்ன பண்ண நினச்சாங்க? அவனை கொலை செய்ய நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அந்த திட்டத்திலிருந்து யோசேப்பை பாதுகாத்து அதன் பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க? இந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி யோசேப்பை இஸ்மவேலர்கள் கையில் விட்டு போட்டாங்க. சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்தது எதற்காக? யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக. ஆனால் கர்த்தர் அதை எதற்காக யோசேப்புக்கு அனுமதித்தார் தெரியுமா? யோசேப்பை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, தரிசனம் இவை எல்லாம் நிறைவேறும்படியாய் ஒரு துவக்கமாய் கர்த்தர் அதை பார்த்தார். அதனால மட்டும்தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்தார். இல்லைனா தப்பே செய்யாத யோசேப்பை பொறாமையினால சகோதரர்கள் தீங்கு செய்யும் போது கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாரே? இப்போ கர்த்தர் அநீதி உள்ளவரா? நிச்சயமா இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் பொல்லாங்கனான துன்மார்க்க கிரியையுடைய மனுஷன் கரம் போட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். பிசாசின் கரத்திலோ பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களுடைய கரத்திலோ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நல்ல தேவன், கர்த்தர் நல்ல தகப்பன், அவர் கைவிடவே மாட்டார். துன்மார்க்க நீதிமான் மேல் பற்கடித்து அவனுக்கு விரோதமாக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும்
தம்முடையவர்களுக்கு, தம்மை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே மாற்றுகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் இஸ்மவேலர்கள் கையில் விற்று போடப்பட்ட அந்த தருணம் தான் அவனை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்திற்கான துவக்கம். அவன் எங்கே கொண்டு போகப்படுறான்? அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான். அதன் பிற்பாடு அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் அனுமதித்த பாதை. இது யோசேப்பின் சகோதரர்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, நம்முடைய வாழ்க்கை நம்ம நினச்ச எல்லா தீமையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் முடிவில் என்ன நடந்தது? கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த வார்த்தையாகிய தரிசனம் தான் நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அன்னைக்கு யாரும் என்னவும் செய்யட்டும், கர்த்தர் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தாம் கொடுத்த வார்த்தையை, தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தாம் அவர்களை நம்ப பண்ணி பலப்படுத்தின அவருடைய வசனங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அதை அறிஞ்சு தீமை செய்கிறாங்களோ அறியாமல் தீமை செய்கிறாங்களோ அதெல்லாம் கர்த்தர் பொருட்படுத்தவே மாட்டார். தம்முடையவர்கள் வாழ்க்கையில், தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் ரோமர் 8:28 பிரகாரம் அவர்களுக்கு அதை நன்மையாகவே முடிய பண்ணுவார், நன்மையாகவே மாற பண்ணுவார். எதிரான திட்டங்கள் எல்லாம் அவமாய் போகும். எதிராய் பிசாசு செயல்படுத்துகிற எல்லா காரியங்களும் தேவ ஜனங்களுக்கு நன்மையாகவே முடியும். அது கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் அது நன்மையாக மாற்றப்படும். பிலேயாமின் நாவை சாபத்திற்கு அவர் அனுமதிக்காமல் அந்த நாவை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து நடக்கிற எல்லா தீமையான காரியங்களும், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்தோ அறியாமலோ நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நமக்கு செய்கிற எல்லா தீமைகளும் கர்த்தர் ஒரு நாள் நன்மையாக மாற்றினார் என்ற ஒரு சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில், எப்படி யோசேப்பு சகோதரர்களுக்கு முன்பதாக நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அது எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவன் சாட்சியாய் சொல்ல வைத்தார். அதே தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்பொழுதும் இரட்டிப்பாய் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நமக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற எல்லார் கண்களுக்கு முன்பதாகவும் அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த எல்லா தீமைகளும் நமக்கு நன்மையாய் மாறினதை, அதை கர்த்தர் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணினதை ஒரு நாள் நம்மையும் சாட்சியாய் நம்முடைய தேவன், நம்முடைய ஜீவனுள்ள தேவன் சொல்ல வைப்பார். அவர் நல்ல தேவன். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்யாதிருப்பாரோ, வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பாரோ. நிச்சயமாக தாம் தம்முடைய ஜனங்களை நம்ப பண்ணின வசனங்களை மறவாமல் ஏற்ற காலத்திலே மகிமையாய் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய தேவன் இன்று அதை நமக்கு மீண்டும் ஒரு விசை வாக்கு பண்ணுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாரோ, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தன்னை அர்ப்பணித்தாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் என்ன தீமை செய்தாலும் அதை குறித்து எண்ணாமல், யாருக்கு விரோதமாகவும் நாம் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே அவருக்கு பிரியமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பது அதிக நிச்சயம். எதிராய் வருகிற எல்லா காரியத்தையும் நமக்கு நன்மையாய் மாற்றி நம்மை குறித்து தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.